தர்மஸ்தலா கோயில் தொடர்பாக இருக்கக்கூடிய கூட்டழக்கு வழக்குல சிறப்பு புலனாய்வு குழு தற்பொழுது ஒரு பெரிய திருப்பத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. கடந்த சில வாரங்களாகவே கர்நாடக அரசியல மட்டுமில்லாம நாடு முழுவதுமே ஒரு பெரிய புயலை கிளப்பியிருந்த இந்த வழக்குல புகார்தாரராக இருந்த துப்புரவு தொழிலாளரான CN சின்னையா பொய் சாட்சி அளிச்சிருக்கிறதா சொல்லி இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது இந்த வழக்குடைய நம்பகத்தன்மையும் அதோடைய பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் சதித்திட்டம் பற்றின ஒரு சந்தேகங்களையுமே அதிகரிச்சிருக்கு. அதாவது ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு 1995 இருந்து 2014 வரைக்கும் அதிக அளவு இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய அழுத்தத்தோட கீழே 100க்கும் மேற்பட்ட உடல்களை ரகசியமாக புதைச்சதாக சின்னையா அவர்கள் புகார் அளிச்சிருந்தாரு. அவருடைய இந்த கூற்றுக்களுடைய அடிப்படையில் மாநில அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு பல இடங்களில் அகழ்வாராய்ச்சிகளையுமே நடத்தி இருந்தாங்க. ஆனால் தடவியல் ஆய்வுகளும் சரி, பிற விசாரணைகளும் சரி, சின்னையாவுடைய இந்த கூற்றுக்கள் போலியானது அப்படின்றத தற்பொழுது நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த கைது அப்படின்றதும் இந்த வழக்கில் மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாகவே சமூக வலைத்தளத்தில் பேசப்பட்டுட்டு வந்திருக்க பல குற்றச்சாட்டுகள் மேலேயும் ஒரு புதிய ஒளியை தற்பொழுது பாய்ச்சியதாக இருக்கு. இப்போ இந்த வழக்குடைய முழுமையான பின்னணியும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. இந்த வழக்கு அப்படின்றது ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளருடைய புகார்ல இருந்து தான் தொடங்கியிருக்கு. தர்மஸ்தலா கோயிலில் துப்புரவு தொழிலாளராக பணிபுரிஞ்சிருந்த CN சின்னையா அவர்கள் ஜூலை 2, 2025 அன்னைக்கு ஒரு திடுக்கிடக்கூடிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. முதலாவதாக, அதாவது 1995 இருந்து 2014 வரைக்குமே அதிகளவு இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கக்கூடிய சில நபர்களால் அவங்களுடைய அழுத்தத்துக்கு கீழே 100க்கும் மேற்பட்டதாக இருக்கக்கூடிய உடல்களை ரகசியமாக புதைச்சதாகவும் அதுலேயுமே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்களை அடக்கம் செய்ததாகவுமே அவர் கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கு அடுத்ததாக கர்நாடக அரசு இந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மைத்தன்மையை அறியறதுக்காக காவல்துறை இயக்குனர் ஜெனரலாக இருக்கக்கூடிய பிரணவ் முகர்த்தி அவங்களுடைய தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சாங்க. அந்த குழுவானது சின்னையா சுட்டி காட்டியிருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துலையுமே அகழ்வாராய்ச்சியையும் தொடங்கினாங்க. இதை தொடர்ந்து ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து இந்த அகழ்வு பணியானது தொடங்கி 5 இடங்களில் தோன்றி எந்த விதமான ஒரு சாட்சி அப்படின்றதும் கிடைக்காததால் 6வது இடத்துல தோன்றும் பொழுது சில மண்டையோடுகளும் எலும்புகளும் கிடைச்சிருந்துச்சு. பின்னர் 7 இடங்களில் தோண்டி எந்த விதமான சாட்சியங்கள் சிக்காததால் வெளிப்புதுங்கி இருந்த அரசு SIR குழு கிட்ட புகார்தாரரை விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. கெடுபிடியான ஒரு விசாரணையின் பேரில் சில திடுக்கிடக்கூடிய உண்மைகள் அப்படின்றது தற்பொழுது வெளியாகி புகார்தாரரான சின்னையா தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த வழக்கில் சின்னையாவுடைய கூற்றுக்கள் அப்படின்றது ஏன் பொய்யாச்சு அப்படின்றதும் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது சின்னையா தன்னுடைய கூற்றுக்கு ஆதரவாகவே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண்ணுடைய மண்டையோடு அப்படின்றத காட்டியிருக்கிறாரு. ஆனால் தடவியல் ஆய்வுப்படி அது ஒரு ஆணுடையது அப்படின்றது தற்பொழுது தெரிய வந்திருக்கு. இந்த முக்கிய ஆதாரம் அப்படின்றது பொய்யாக இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்தே சின்னையாவு குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல இடங்கள் அகழ்வாராய்ச்சி நடந்த போது அவருடைய கூற்று நிரூபிக்கக்கூடிய எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்றது. ஒரே ஒரு ஆணுடைய பகுதியளவு மட்டும் இருக்கக்கூடிய எலும்புக்கூடும் சில எலும்புகளுமே அந்த இடத்துல கணக்கெடுக்கப்பட்டதாக இருக்கு. இது வெறும் ஒரு 100க்கும் மேற்பட்ட உடல்கள் அப்படின்ற ஒரு கூற்றையுமே இந்த இடத்துல பொய்யாக ஆக்கியிருக்கு. இன்னொரு புகார்தாரராக இருக்கக்கூடிய சுஜாதா பட் தன்னுடைய மகள் காணாமல் போனதாக முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக போலியானது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்த முரண்பட்டு இருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் அப்படின்றது இந்த வழக்கில் சில அரசியல் குழுக்கள் அவதூறு பரப்ப முயற்சி செய்கிறதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அப்படின்றது தான். இப்போது இந்த ஆதாரங்களுடைய அடிப்படையில் சின்னையா பொய்யான ஒரு சாட்சியம் அளிச்சிருக்கிறதாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மேலும் பெல்தங்கடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் பட்டிருக்கிறாரு. நீதிமன்றம் அவரை செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் காவலில் சிறப்பு விசாரணை குழுக்களிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவர் முதலாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாட்சி அப்படின்றது ஒரு பாதுகாப்புக்கான திட்டம்ன்றதால இப்போது பொய் சாட்சியம் அளிச்சிருக்கிறதால உடனடியாகவே அது திரும்பவும் பெறப்பட்டிருக்கு. இந்த வழக்கு அப்படின்றது ஒரு சட்ட போராட்டமாக மட்டுமில்லாமல் அரசியல் மோதலுக்குமே வழிவகுத்ததாக அமைஞ்சிருக்கு. அதாவது கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இடையே இந்த விவகாரம் அப்படின்றது ஒரு அரசியல் சதுரங்கமாகவும் மாறி இருக்கு.
பாஜக இந்த விசாரணையை காங்கிரஸ் அரசோட இந்து விரோத நிலைப்பாட்டிற்கு எதிராகவே குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த வழக்கில் வீரேந்திர ஹெக்டே மற்றும் பாஜக தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய PL சந்தோஷ் ஆகியோரை அவதூறு செய்ய சதி நடந்திருக்கிறதாகவே போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு அப்படின்றது சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய விவாதமாகவே மாறி இருக்கு. பல வதந்திகளும் சரி, பல தவறான தகவல்களும் பரப்பப்பட்டு இருக்கு. இது பொதுமக்களுக்கிட்ட ஒரு தவறான புரிதலையும் தேவையற்ற பதற்றத்தையுமே ஏற்படுத்தும் அப்படின்றதால துணை முதல்வராக இருக்கக்கூடிய TK சிவகுமார் அவர்கள் இந்த சதி திட்டத்தோட பின்னணியில் இருக்கக்கூடியவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றதாக முன்னதாகவே எச்சரித்திருந்தாரு. இது இந்த வழக்கை அரசு தீவிரமாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு காட்டியதாக அமைஞ்சிருக்கு. மேலும் தர்மஸ்தலா கோவில் அப்படின்றது அதோடைய தர்மாதிகாரி வீரேந்திர ஹெக்டே மற்றும் அவருடைய தார்மீக மதிப்பு அப்படின்றதும் கர்நாடகாவில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதுமே நன்கு அறியப்பட்டதாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இந்த புனித இடத்திற்கு களங்கம் விளைவிப்பதற்கான நோக்காக கொண்டிருக்கு அப்படின்றதாகவும் சிலர் நம்புறதாக இருக்கு. இந்த வழக்கில் சில அரசியல் மற்றும் சமூக குழுக்கள் தங்கள் சொந்த நலனுக்காக தான் ஒரு மத இடத்திற்கு அவதூறு பரப்புறாங்க அப்படின்றதாகவும் ஒரு தீவிர குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. மேலும் சில இடத்துல இந்த விஷயமானது மூடி மறைக்க பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து சிறப்பு விசாரணை குழு 2 வாரங்களுக்கு மேலாகவே 17 இடங்களில் அகழ்வாராய்ச்சிகளையும் நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆணுடைய பகுதி அளவு எலும்புக்கூடிய எச்சங்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சின்னையாவுடைய 100க்கும் மேற்பட்ட உடல்களை புதைச்சதாக சொல்லியிருக்கக்கூடிய கூற்றுகளை பொய்யாக்கியிருக்கு. இந்த வீணான அகழ்வாராய்ச்சிகள் அப்படின்றது காவல்துறை மற்றும் அரசுக்கு பெரிய ஒரு இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு நாட்டுடைய சட்ட அமலாக்கம் அமைப்பு மற்றும் பொது வளங்களை எப்படி பாதிக்குது அப்படின்றதையும் நமக்கு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்திலிருந்தே புகார்தார சின்னையாவுக்கு சாட்சி பாதுகாப்பு திட்டத்தோட கீழே பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு. இது ஒரு முக்கிய வழக்குடைய சாட்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு முறையாக தான் இருந்துச்சு. ஆனால் பொய் சாட்சியம் அளிச்சிருக்கிறதால அவருக்கு வழங்கப்பட்டதாக இருந்த அந்த பாதுகாப்பு அப்படின்றது தற்பொழுது திரும்ப பெறப்பட்டவும் இருக்குது. இது சட்டத்து முன்னாடி அனைவருமே சமம் அப்படின்றதையும் ஒரு நபர் எந்த நிலையில் இருந்தாலுமே பொய் சாட்சி அளிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்றதையும் இந்த இடத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு அப்படின்றது எதிர்காலத்தில் இது போன்ற சூழ்நிலைகளை தடுக்க சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கும் ஒரு முக்கிய பாடத்தையும் வழங்கியிருக்கு. பொய்யான தகவல்களை பரப்புறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை அப்படின்றதும் எடுக்கணும். அதே நேரத்தில் உண்மையான புகார்களை விசாரிப்பதற்கான முறையான வழிமுறைகளையும் மேம்படுத்தணும் அப்படின்றது தான் சட்டத்தோடைய ஆட்சி அப்படின்றது. யாராலையுமே எந்த அரசியல் நோக்கத்தோடையும் சமரசம் செய்யக்கூடாது. இந்த வழக்கு அப்படின்றது இந்த கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். இப்போது சின்னையா பொய் சாட்சி அப்படின்றதும் தவறான ஆதாரங்களை வழங்கியிருக்கிறாரு அப்படின்னும் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை அப்படின்றது அதாவது தவறான புகார்களை அளிக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான செய்தியும் கொடுக்கறதாக இருக்குது. சட்டம் அதோடைய கடமையை செய்யும் அப்படின்றதும் எந்த ஒரு நபரையும் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்த நபராக இருந்தாலுமே தவறான தகவலை வழங்கும் பொழுது அனுமதிக்கப்படுறதில்ல அப்படின்றது தான். இப்போது இந்த வழக்கில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது உண்மையான குற்றங்களை மறைப்பதற்காக ஒரு முயற்சியாக இருக்கலாம் அப்படின்றதும் மற்றும் அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு மத நிறுவனத்தை குறி வச்சிருக்கக்கூடிய அவதூறு பரப்பக்கூடிய ஒரு சதித்திட்டமாகவும் இருக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் இது விசாரணை நடத்தப்பட்டுட்டு வருது. சில சட்ட வல்லுநர்கள் சின்னையா ஒரு பலியாடாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இந்த விவகாரத்துடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் மற்றும் அரசியல் குழுக்களுடைய நோக்கங்கள் விசாரிக்கப்பட்டுட்டு வருது அப்படின்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண வழக்காக மட்டும் இல்லாமல் பல அடுக்குகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலான சதித்திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இது கருதப்படுது. இந்த வழக்கு அப்படின்றது ஒரு புனித இடத்திற்கு அவதூறு பரப்பக்கூடிய முயற்சிக்கான சதித்திட்டத்துடைய ஒரு பகுதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. பொய்யான தகவல்களை பரப்பக்கூடியவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்காகவும் இந்த விஷயமானது உதவும். இந்த வழக்கு அப்படின்றது அரசியல், மதம், சட்டம் மற்றும் ஊடகங்கள் எப்படி ஒரு சிக்கலான சதித்திட்டத்தில் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நமக்கு எடுத்து காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. ஒரு மத நிறுவனத்து மேலே ஆதாரமற்ற இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சுமத்துறது அப்படின்றது இந்திய அரசியலமைப்புடைய மத சார்பின்மை கொள்கைக்கும் சுதந்திரத்திற்கான அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம் அப்படின்றதையும் கருதுறதாக தான் இந்த வழக்கு இப்போ எழுப்பியிருக்கு. அரசியல் உள்நோக்கங்களுக்காக ஒரு மத நிறுவனத்துடைய நற்பெயரை களங்கம் விளைவிக்க முயற்சிக்கிறது அப்படின்றது சமூக நல்லிணக்கத்துக்கு குலைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான போக்காக தான் இந்த இடத்துல அது பார்க்கப்படுது. இந்த வழக்கில் சதி திட்டத்தை நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு கடுமையான பாடமாக இந்த விஷயமானது அமையும்.
மேலும் இந்த விஷயமானது மத நிறுவனங்களும் சரி, சமூக தலைவர்களும் இது மாதிரியான அவதூறுகளுக்கு எதிராக எப்படி தங்களை பாதுகாக்க கொள்வது அப்படின்றத பற்றியும் விவாதிக்க வேண்டியதாடைய அவசியம் இது உணர்த்துறதாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த 10 நாள் காவலில் சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரிக்க தொடங்க இருக்கும் பொழுது இதன் பின்ன இருக்கக்கூடிய உண்மையான பின்னணி என்ன, பின்ன இருக்கக்கூடிய அரசியல்காரர்கள் யாரு என்ன அப்படின்றத பற்றினா முழுமையான விவரமும் வெளியாக தொடங்கும், மர்மம் உடைக்க ஆரம்பிக்கும். இதை பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.